ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஞ்ச் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி வந்து சிக்கன் சால்னா தாங்க ரெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இது வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தக்காளி வந்து 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேங்க. அதுவும் நல்லா சேர்ந்து வதங்கி வரட்டும். இது வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கசகசா சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் நான் வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இனிமேல் வந்து ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த சூட்லேயே தேங்காய் வறுப்பட்டால் போதுங்க. அதை ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த சால்னா வந்து பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே, சாதத்துக்கும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அதே கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்து 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, அப்புறம் 2 கிராம்பு, அப்புறம் கல்பாசி சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சுத்தம் பண்ணி 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன், அதே வந்து சேர்த்திக்கலாங்க. இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது சிக்கனில் வந்து ஒரு வாசம் வரும், அது வந்து எடுத்துருங்க. அது சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல் வந்து போயிடும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் கறி மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு, அப்புறம் தண்ணி வந்து 1 டம்ளர் அளவுக்கு ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாங்க. நல்லா அது வெந்து வரட்டும். சிக்கன் வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த விழுது சேர்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ப்ளீஸ் எதுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும், லைக்ஸ் தாங்க எங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். மறுபடியும் கேட்குறேங்க, ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் அப்படியே பார்க்குற மாதிரி எனக்கு வந்து காட்டுது. ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. இப்போ வந்து தண்ணி இந்த விழுது சேர்த்திட்டு, தண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சால்னாக்கும் இட்லிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வீட்டில் ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க. செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ். இப்போ வந்து பச்சை மிளகா 2 சேர்த்திக்கலாம், சும்மா வாசனைக்காக மட்டும்தான். இப்போ சால்னா ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட இல்லைங்க, நான் போடலை. ஸோ இது ரெடி ஆகிடுச்சி. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாங்க. இப்போ இட்லி சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். இட்லி சூப்பராக மல்லிகைப்பூ மாதிரி வந்துச்சுங்க. இன்னொரு நாள் வந்து இட்லி மல்லிகைப்பூ மாதிரி வரத்துக்கான டிப்ஸு நான் வந்து கொடுக்குறேன். அது எப்படி அளவுகள் சேர்க்கணும் அப்படின்ட்டு நான் வீடியோவில் போடுறேங்க. நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இட்லி வெந்து வந்துருச்சு. எடுத்து நம்ம பரிமாறிக்கலாங்க. Bye friends, thanks for watching.